ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிஃப்ட் பண்ண ஒரு பெட்டியை தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் கிஃப்ட்டு நீ தான் ஓப்பன் பண்ணும். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், பக்கத்தூர் ஆள். ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபரு எனக்கே தெரியாமல் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அமேசானில். என்ன பார்சல் நேரத்தில் வந்துச்சு, நான் இன்றைக்கி தான் உழைக்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அது எதுக்கு அனுப்பியிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. முறை கிஃப்ட்லாம் வந்துருக்கு. சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? ஏய், இன்னைக்கு நல்ல வேட்டை. வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்கிறத பெட்டியில் அவ்வளோதான் இருக்குது. பெட்டியை வர வச்சிடலாம். என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த கிஃப்ட் ஆனதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். மூச்சு வாங்க. இந்த கிஃப்ட் அனுப்பின என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பார்த்துட்ருக்க நீங்களும் அந்த பாவப்பட்ட ஜீவனை பார்த்து ரொம்ப ஊற பேசணும். சரி, இந்த பாவப்பட்ட பிள்ளைக்கு ஏதாவது அனுப்புன்னு நினச்சிங்கன்னா கீழே அட்ரஸ் கொடுக்குறேன். ஏதாவது ஓட்டோ அரசலோ 10 சொத்தலோ ஏதாச்சும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போடாமல் பே பண்ணி அனுப்பிவிட்டா அதையும் அன்பாக்ஸ் பண்ணுவேன். லெட்டர் கூட அனுப்பலாம். நம்ம தலைவர் ஜீப்முத்துக்கு அனுப்புவாங்க, அந்த மாதிரி நீங்கள் லெட்டர் அனுப்பலாம். அதை நான் பிரித்து படிக்க தான் செய்வேன். கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். முடிஞ்சால் ப்ளீஸ் கீழே அட்ரஸ் அனுப்புகிறேன், ஏதாவது அனுப்பிவிடுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? டீ-ஷர்ட்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ மை காட்! எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்ச கலரு. மொத்தம் எனக்கு பிடிச்ச குள்ளா வச்சு அனுப்பியிருக்காங்க. ஜாலி ஜாலி ஜாலி. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பார்சல் இருக்குது, அதுவும் உழைச்சிடலாம். ஐயோ, சேர்த்து கிளியுது. அனுப்பாங்கப்பா. அடுத்து இன்னொன்று டீ-ஷர்ட். அது கிழிஞ்சு இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அனுப்புனாங்கன்னு சொல்லலை, இது உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஒயிட்டும் பிளாக்கும் எல்லோ பிளாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. ஐ திங்க் அது என் அனுப்புனது என் ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர், முக்கியமாக சொல்ல போனால் என் யூடியூப்காண்டி தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்டுச்சா? எஸ். அது எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது? தெரிஞ்சு அனுப்பியிருக்கணும். சரி, ஓகே, எப்படியோ
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த மாதிரி அனுப்புன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே அட்ரஸ் அனுப்புகிறேன். முடிஞ்சால் அனுப்புங்க, முடிஞ்ச லெட்டர்னாலும் அனுப்புங்க, நம்ம பிரித்து படிச்சிடலாம். வீடியோ கண்டென்ட் இல்லை, நீங்கள் லெட்டர் அனுப்புனா கூட அதை பிரித்து படித்தா கொஞ்சம் ஜாலியாகாவது போகும். இந்த மாதிரி எதாவது கிஃப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மூஞ்சி பார்த்து இந்த மூஞ்சிக்கு ஏதாவது பாவப்பட்டு ஏதாச்சும் அனுப்புனா ஓகே தான். சரி, ஓகே, அனுப்புனதுக்காண்டி போட்டு காட்டிடுவோம்டாமா. டீச்சர் ஓகேவா? ஹாஸ்டல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ மூணு கொஞ்சம் நல்லா இருக்கும். இவனில் வேற ஆனாவனா ஆரம்பிச்சு செய்யணும் பைத்தியக்கார. உயிரை வாங்குற ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விச வச்சிரு. ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இந்த மூணு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. டீச்சர் தெரியுதா? இப்படி வச்சா தெரியல, ஸோ இப்படி வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கேட்குறேன், இந்த பாவப்பட்ட பிள்ளைக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்னால பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். டாட்டா. இல்லாமல் இருக்காத பைத்தியம். ஐயோ மானம் போகுது. பார்த்துட்டே சொல்லாத பக்கி பதறுது. தொப்பை எல்லாம் ஜிம்பாடிடா, ஜிம்பாடி. ஆம்ஸ் பாத்தியா? பக்கா ரெண்டு ஒரே சைஸா வேற ஒரு சைஸா? அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, இது பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் கட்டையான்னு தோணுச்சு, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருக்க ஹைட்டுக்கு டீஷர்ட் கிடைக்கிறதே கஷ்டம்.